தற்போதைய அண்மைச் செய்தி. வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் இன்று உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக உருவாவதாக தற்பொழுது அண்மை தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் இன்று உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் புதிய புயல் உருவாக இருக்கிறது. இன்று உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது கிடைத்த அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் லாவண்யா. வங்கக்கடலில் இன்று உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இன்றைய தினம் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக உருவெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் சிகாமணி. வங்கக்கடலில் புயல் உருவாக இருக்கிறது என இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிட்டிருக்கிறது. வங்கக்கடலில் இன்று உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 27ஆம் தேதி புயலாக வலுப்பெறக்கூடும். மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அக்டோபர் 25ஆம் தேதி தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும். அதாவது இன்று உருவாகி இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும். அக்டோபர் 26ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும். 27ஆம் தேதி தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிட்டிருக்கிறது. வட தமிழ்நாடு தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டி புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தை பொறுத்தவரை 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அதே போல நாளை செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய 3 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல வரக்கூடிய 27ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய வட மாவட்டங்களாக இருக்கக்கூடிய வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிகாமணி, விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.